பிரபல நடிகையோட மகளை திருமணம் செய்யும் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் மகன். அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையுலகம். அதுவும் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் மகனுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் பயங்கரமான கருத்துக்களை முன் வச்சாங்க. காரணம், விஜயகாந்த் இருக்கும்போதே அவருடைய மகனுக்கு திருமணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டாரு. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. தன்னுடைய கடைசி ஆசையாவே அதுதான் விஜயகாந்த் சொன்னதா பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. விஜயகாந்த் இறந்து இப்போ 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இது வரைக்கும் அவருடைய ஆசையை நிறைவேற்றதுக்கு விஜயுடைய மூத்த மகனுக்கு எத்தனையோ பெண் பார்த்தோம். திருமணம் அப்படிங்கிறது கை கூடவே இல்லை. அதனால திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா தான் கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் எப்படி தேமுதிக தனிச்சு போட்டியிட்டு தமிழகத்தை கைப்பற்ற போதோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயகாந்தோடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. சொல்ல போனா நடிகை நெப்போலியன் இவருடைய மகன் ஒரு முக்கியமான நோயினால தாக்கப்பட்டிருக்காரு. அப்படியேப்பட்ட அவருக்கே நெப்போலியன் பெண் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கும் போது விஜயகாந்த் அவங்களுடைய மனைவி அவருடைய மகனுக்கு எதனால இன்னும் திருமணம் பண்ணாம இருக்காங்க, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனை பத்தி எல்லாருமே பயங்கரமான சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க. அவருக்கு ஒரு வேளை ஏதாவது நோய் இருக்கா என்ன அப்படின்னு இதனாலேயே மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்காங்க பிரேமலதா. கண்டிப்பா இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் என் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்க தான் போறேன், அதன் பிறகுதான் இந்த எலெக்ஷன்லயே போட்டிட்டு போறேன் அப்படின்னு பிரேமலதா முடிவு பண்ணிருக்காங்க. முடிவு பண்ணி பிரேமலதா தன் மகன் விஜய பிரபாகரனுக்கு நிறைய பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் அவங்க பெண் பார்த்தாலும் ஏதோ சில பல காரணங்களால அந்த பெண்களுக்கும் இவருக்கும் திருமணம் நடக்காமலே போயிருக்கு. என்னதான் பண்றது அப்படின்னு பிரேமலதா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அப்படி மனசுடைஞ்சு போன பிரேமலதா தனது கணவரான விஜயகாந்துடைய சமாதியில போய் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அந்த நேரம் விஜயகாந்தோடைய வீட்டுக்கு நடிகை குஷ்பு ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா வந்திருக்காங்க. அதாவது நடிகை குஷ்பு இப்ப பாஜக இருக்காங்க. பாஜக இருந்து விலகி தேமுதிக சேர போறதா நடிகை குஷ்பு பிரேமலதா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த குஷ்புக்கும் பிரேமலதாவுக்கும் இடையில இந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. ஏன்னா பிரேமலதா ரொம்ப சோகமா இருந்திருக்காங்க. இப்போதைக்கு என்னால யாரையும் பார்க்க முடியாது, நான் நாளைக்கு பார்க்கறேன் அப்படின்னு பிரேமலதா சொல்ல, அதன் பிறகு குஷ்பு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பிரேமலதா கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்பதான் பிரேமலதா மனசை விட்டு பேசியிருக்காங்க. என்னதான் இவ்வளவு பெரிய கட்சி வச்சிருந்தாலும் என்னோட பையனுக்கு திருமணம் ஆகல, சீக்கிரமே என் பையனுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும், உடனே குஷ்பு என்னோட மகளை நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், இவங்க 2 பேரும் சீக்கிரமே சம்மந்தியாக போறாங்க அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இவங்க 2 பேரோட சம்மதம் ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சினி இண்டஸ்ட்ரியில இது ஒரு நல்ல பேசு பொருளா அமையும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.